அம்மா, என்ன பார்த்தாங்கப்ல? உங்களுக்கு கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் பத்தி தெரியுமா? கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டனா? அப்படின்னா என்னதுப்பா? தெரியாது எனக்கு. சொல்லுங்க கேட்போம். கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். ஃபயர் ஆக்சிடென்ட்டா? ஓகே. அது எப்படி எங்க ஆச்சுன்னா லண்டன்ல ஆச்சு. லண்டன்ல புடிங் லேன்னு ஒரு பிளேஸ்ல அது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. தாமஸ் ஃபரீனர் வந்து அங்க ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே. அவங்க நைட்டில் அவங்க அவன் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கரி ஃபயர் ஆகி அதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு தான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓ! அந்த பேக்கரியில ஃபயர் ஆயிட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? ஓகே. அந்த ஃபயரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 84 ஆச்சுன்னா 4 days ஆச்சு. ஓ! அவ்வளோ பெரிய ஃபயரா? ஆமாம். ஓகே. அப்புறம் எப்படி ஆஃப் பண்ணாங்களா இல்லையா? ஆஃப் பண்ணாங்க 4 daysல. எப்படி ஆஃப் பண்ணாங்க? 2 டைம்ஸில் தண்ணி எடுத்து தந்து அதுக்கப்புறம் பில்டிங்ஸ்லாம் ஊற்றுனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்குவிட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கன் பவுடர் யூஸ் பண்ணாங்க. ஓகே. அவ்வளோ யூஸ் பண்ணியும் அந்த ஃபயர் ஆஃப் பண்ண 4 days ஆச்சா? ஆமாம். ஓகே. சரி, எதனால இந்த மாதிரி பேக்கரியில இருந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு? மோஸ்ட்லி பில்டிங்ல வுட்ல தான் செஞ்சிருந்தாங்க. ஓகே. ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஓகே. அது வுட்ல செஞ்சிருந்துச்சு. ஓகே. வுட்ல செஞ்சதுனால எல்லா பக்கமும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா ஃபயரு? ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்ல 13,000 ஹவுசஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மெயின் பில்டிங் லைக் செயின்ட் பால் கேத்தட்ரல் சர்ச். ஓகே. அதான் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓ! ஓகே. அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணாங்க? அதை எப்படி சரி பண்ணாங்கன்னா, ஃபயர் முடிஞ்ச உடனே எல்லாமே பர்ன் ஆயிருந்துச்சுல. அப்ப சில பீப்புள் தான் அலைவா இருந்தாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் கிங் சார்ல்ஸ் அவங்க தான் லண்டனே ரீபில்ட் பண்ணாங்க. ஓகே. அது நல்லா ரீபில்ட் பண்ணாங்க. அதுவும் மாடர்னாவும் ரீபில்ட் பண்ணாங்க. ஓ! ஓகே. அப்ப அதுக்கு முன்னால அந்த மாதிரி இல்ல. ஓகே. ஆனா டிஃபரன்சஸ் என்னன்னா, முன்னாடிலாம் ஹவுசஸ் வுட்ல செஞ்சிருக்கு. ஆனா இப்போ வந்து பிரிக்ஸ்ல கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் வந்து சின்னதா இருந்துச்சு, இப்போ வைடா கட்டியிருக்காங்க. ஓ! முன்னால இருந்த மாதிரி இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுசஸ்லாம் ஃபார் அபார்ட் வச்சிருக்காங்க. ஓ! தள்ளி தள்ளி இருக்குதுன்னு. பக்கத்துல இருந்த வீடெல்லாம் இப்ப தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே. ஃபயர் இன்சிடென்ட்க்கு முன்னால பிளேக்னு ஒன்று டிசீஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற இது வந்து லோவா இருக்கு. ஓ! இந்த ஃபயர் இன்சிடென்ட்னால அந்த பிளேக்குங்கிற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது கம்மியா இருக்கோ? ஆமா. சூப்பர். சரி, இதுக்கு முன்னாலலாம் வந்து அதாவது 1666க்கு முன்னாலலாம் இந்த மாதிரி ஃபயர் நடந்தது இல்லையா? அப்ப டெக்னாலஜிலாம் இருந்திருக்காது தானே? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபயரா என்ன? ரொம்ப பெரிய ஃபயரா? இல்ல, இது மட்டும் இல்ல, ஜப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ கண்ட்ரீஸ்லாம் நடந்திருக்கு. ஓகே. அப்ப ஏன் இதை மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த ஃபயர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த லண்டன் சிட்டியை மாடர்னா மாற்றினாங்க. ஓ! ஓகே. சூப்பர், சூப்பர். ஓகே. அப்ப இப்போ உள்ள மாடர்ன் லண்டன் வந்து அப்போ ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்கல்ல. சூப்பர். அது அந்த லண்டன் வந்து 10 இயர்ஸா ரீபில்ட் பண்ணாங்க. ஓ! அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 10 இயரா ரீபில்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல. சூப்பர்ப்பா, சூப்பர். அது ஓகே. சின்ன இதுல வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டனை பத்தி தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. சூப்பர். தேங்க் யூ. பை பை.